விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனின் 62வது பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் வாழ்த்து. சமூக கொடுமை, ஆதிக்க மனப்பான்மை, வறுமை ஒழிந்த சமத்துவ சமுதாயம் காணும் பயணத்தில் நம்முடன் தோள் நிற்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராவதில் என்ன தவறு இருக்கிறது? சிபிஎம் செயலாளர் பாலகிருஷ்ணன் கேள்வி. அனைத்து கட்சிகளிலும் குடும்ப சாயல் இருப்பதாகவும் கருத்து. முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 91வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. முரசொலி மாறனின் திராவிட இயக்க பயணத்தை இன்றைய தலைமுறைக்கும் எடுத்துச் செல்வோம் என்று சூளுரை. மைசூர் நகர மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவிக்கு 14 வீட்டு மனைகள் முறைகேடாக ஒதுக்கப்பட்டதாக புகார். விசாரணை நடத்த ஆளுநர் ஒப்புதல் அளிக்கப்பட்டதால் கர்நாடக அரசியல் பரபரப்பு. ட்விட்டர் நிறுவனத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து கேரி ரூனி என்பவர் தொடர்ந்த வழக்கு. எலான் மஸ்க் 6 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க அயர்லாந்து பணியிட விவகார ஆணையம் அதிரடி உத்தரவு. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி எம்பிக்களின் கலகலப்பால் இரத்த களரியான துருக்கி நாடாளுமன்றம். பெரும் பதற்றம் ஏற்பட்டதால் நாடாளுமன்றம் கலைப்பு. கங்கை ஆற்றின் குறுக்கே கல்தான்கஞ்ச், வாணிகட் பகுதிகளை இணைக்க கட்டப்பட்டு வரும் பாலம் 3வது முறையாக இடிந்து விழுந்தது. இந்த பாலத்தின் கட்டுமான பணி கடந்த 9 ஆண்டுகளாக நடைபெறுகிறது. மும்பையில் அடல் சேது பாலத்திலிருந்து திடீரென குதித்து தற்கொலை செய்து கொள்ள முயன்ற பெண். கார் ஓட்டுநர் மற்றும் போலீசார் துணிச்சலுடன் செயல்பட்டு மீட்ட நெகிழ்ச்சி சம்பவம். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.